உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடி தமிழில் அன்பர்களே, உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் எங்களோடு தாயகத்திலிருந்து தாயக உதவியாளர் இராமேதரன் இணைகின்றார். வணக்கம் ராமேதரன். வணக்கம் தரானா, அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று நாங்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் உலக நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். உலக நாடுகள் என்று சொல்லும் பொழுது இராமேதரன், நாங்கள் குறிப்பாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தான் இப்பொழுது தொடர்ந்தும் இந்த போர் நிலைமைகள் இனியில்லை என்று வரலாறு காணாத வகையில் இந்த போர் நிலைமைகள் மிகவும் மோசமடைந்து கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் இடைக்கால போர் நிறுத்தம் கொண்டு வந்திருந்தார்கள், ஆனால் அதெல்லாம் முடிந்துவிட்டது. அது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்ப்போம். முதலில் இந்த கடந்த 3 நாட்களாக தொடர் தாக்குதல் நடந்திருக்கின்றது. அதாவது ஈரானும் தாக்கியிருக்கின்றது, அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. நீங்கள் சுருக்கமாக முதலில் கூறுங்கள். உண்மைதான உலக நகர்வுகள் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சில வேளை சிந்திக்கக்கூடும் தாயக அரசியல் நிலைமைகளை எடுத்து வந்த ராமேதரன் உலக நகர்வுகளுக்கு வந்துவிட்டதை ஒரு கேள்விக்குறியோடு நோக்கக்கூடும். தாயக அரசியல், தமிழ் அரசியல், எங்களுடைய அரசியலே உலகத்தோடு பின்னி பிணைந்த ஒன்றாகிவிட்டது. இன்றைய நிலையில் உலக அரசியல் என்பது எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக எங்களுடைய குடும்ப பெண்கள் வரை விரல் நுனியிலே அந்த தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நிலைமை தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மாறியிருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் வெளியே சென்று வீடு திரும்புகின்ற நேரத்திலே வீட்டிலே என்ன அங்கே அடிச்சு போட்டாங்களா, இங்கே அடிச்சு போட்டாங்களாம் என்று கேட்கிற அளவுக்கு அப்டேட்டோட எங்களோட வீட்டு நிலவரம் இருக்குது. குறிப்பாக இந்த ஈரான் அமெரிக்கா இந்த யுத்தம் தொடங்கிய காலப்பகுதியில் உண்மையில எங்கட கடந்த காலத்துல எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இராணுவத்துக்கும் இடையிலான சண்டை நடக்க இப்படி மக்கள் மிக நெருக்கமாக அந்த சண்டை செய்திகளை அவதானிச்சு கொண்டு வந்துக்கணுமோ, அத மாதிரி மிக முக்கியமா இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான அந்த சண்டை செய்திகளை எங்களோட மக்கள் மிக உன்னிப்பாக அந்த சமூக வலைத்தளங்களின் வளர்ச்சி, அந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக இந்த செய்திகள் கடத்தப்படுகின்ற வேகம் உடனடியாகவே அதுல எவ்வளவு தூரம் நம்பகத்தன்மை இருக்கு இல்லை என்பதற்கு அப்பால் ஒரு பெரும்பாலான அந்த செய்தி விடயங்களை பார்க்கக்கூடியவர்களை பொறுத்தவரையிலே அந்த விடயங்களை மிக தெரிவு செய்து எடுப்பார்கள். ஆனால் பொதுவாக எல்லோருடைய நிலைப்பாடும் வலைத்தளங்களில் வருகின்ற செய்திகளை அப்படியே உள்வாங்குகின்றதன் அந்த வகையில் தான் மேலே ஈரான், இஸ்ரேல், இந்த அமெரிக்கா இடையிலான இந்த போர் என்பது மிக தாயக மக்களாலும் மிக ஒரு முக்கியமாக அவதானிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றன. வெறுமனே புதினம் என்பதை கடந்து எங்களுடைய அன்றாட வாழ்வியலிலே ஏற்ற இறக்கங்களிலே பிரதானமாக பங்கு வகிக்கின்றது. குறிப்பாக எரிபொருள் விலையேற்றம், தங்கத்தினுடைய விலையேற்றம், விலை சரிவு, அதன் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய விலையேற்றம் என சகலதிலுமே இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவினுடைய அந்த யுத்தம், அந்த அரபு மண்டலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற போர் பதற்றம் இலங்கை வாழ் மக்களுடைய, குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய அன்றாட தினசரி நடவடிக்கையிலும் அது பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. இப்ப அந்த வகையில இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான அந்த போர் பதற்றம் என்பது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. உண்மையிலே ஒரு 60 நாள் இடைக்கால போர் நிறுத்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. உண்மையிலே இதற்கு முன்னரும் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அந்த போர் ஓரளவு தணிகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. இருந்த போதும் இறுதியாக இப்போது எட்டப்பட்ட அந்த 60 நாள் இடைக்கால போர் நிறுத்தம் என்பது உண்மையில எல்லோராலும் மிக ஒரு ஆறுதலாக பார்க்கப்பட்ட நிலைமையிலே உண்மையில முன்னே நீங்கள் கூறியதை போன்று கடந்த சில தினங்களாகவே மீண்டும் ஒரு போர் பதட்டம் அதிகரித்திருக்கின்றது. என்ன நிலைமை என்பதை கூற முடியுமா? நீங்கள் இப்போ கூறியது போல் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லும் பொழுது அதை கையெழுத்திட்டவுடன் எல்லோரும் ஒரு பெரிய மூச்சு விட்டார்கள் என்றால், இந்த பொருளாதார நெருக்கடி, நீங்கள் கூறியது போல் பொருளாதார நெருக்கடி உலக நாடுகள் எல்லாவற்றையுமே தாக்கியது. இப்போ நீங்கள் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லும் பொழுது நான் அதை கையெழுத்து விட்டவுடன் நான் யோசித்தேன் மெமரண்டம் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இந்த புரியாத புரிந்துணர்வாகத்தான் நான் பார்த்தேன். என்றால் அந்த 60 நாள் ஒப்பந்தம் அந்த ஒரு நாள் குறிக்கப்பட்டிருந்தது ஆரம்பத்தில். அந்த நாளுக்கு முதலாகவே 3 நாட்களுக்கு முதலாகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிவிட்டார், அவர் ஆர்வத்தோடு கையெழுத்தை வைத்தார். ஏனென்றால் அவருக்கு அங்கே அந்த நாட்டில் பெரிய பிரச்சனை இருக்கின்றது. அதாவது நவம்பர் மாதம் ஒரு தேர்தல் வரை இருக்கின்றது, ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. அந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சி பெரிய ஒரு பின்னடைவை எதிர்நோக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. அதுக்கு காரணம் என்னவென்றால், இப்போ இந்த ஹோமூஸ் நீர்நிலையில் எண்ணெய்களுடைய விலை வராததினால் எண்ணெயுடைய விலை அதிகரித்து விட்டது. இனி உங்களுக்கு தெரியும், உலக பரப்பில் எல்லா நாடுகளிலும் எண்ணெய் சேமித்து வைத்திருப்பார்கள், ரிசர்வ்ஸில் வைத்திருப்பார்கள் சார்.
அதை வெளியில் விட்டபடியால் தான் இவ்வளவு காலமும் ஓரளவுக்கு அதிகமாக விலை ஏறாமல் மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அது இப்போ போர் நீடித்து கிட்ட 3-4 மாதங்களாக போகிறது. இந்த நிலையில் இனியும் நீடித்தால் இந்த எண்ணெயினுடைய விலை மிகவும் அதிகமாக போய்விடும். இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள். கடந்த 3 நாட்களுக்கு மீண்டும் இந்த பிரச்சனை பெரிய ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் தாக்குதல் நடந்திருக்கின்றது. அதுக்கு இப்போ நீங்கள் கூறியது போல் ராமேந்திரன், இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஒரு விடயம் ஒன்று அங்கே குறிப்பிடப்பட்டது என்னன்னு சொன்னால், அந்த ஹோமோஸ் அந்த கால்வாய் நீர்நிலையில் புதிதாக ஒரு பாதையை அமைக்க முடியாது கப்பல் போக்குவரத்துக்கு. இப்போ அமெரிக்கா என்ன செய்ய வெளிக்கிட்டார்கள் என்றால், புதிய ஒரு பாதையை, அதாவது இவர்களுடைய பாதை இல்லாமல் வேறொரு பாதையை அதை அடையாளம் கண்டு அதனூடாக கப்பல்களை பயணிப்பதற்கான எடுத்த முயற்சியை தான் ஈரான் முறியடித்தது. அந்த 4 நாட்களுக்கு முதல் 3 கப்பல் மீது தாக்குதல் நடத்தி, அந்த தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்கா பழையபடி தன்னுடைய தாக்குதலை நடத்தினார்கள். அதில் குறிப்பாக அந்த இரவு நேரத்தில் இந்த கொசாம் என்ற ஒரு தீவு இருக்கிறது ராமேந்திரன். இந்த கொசாமில் கிட்டத்தட்ட 90% எண்ணெய் சுத்திகரிப்பு அங்கே தான் நடக்கின்றது. அங்கிருந்து வரவில்லை என்று சொன்னால், எண்ணெய் வெளியில் வரவில்லை என்றால் அவ்வளவுதான், அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் ஈரான் அங்கிருந்து எந்த ஒரு ஏற்றுமதி இறக்குமதியும் செய்ய முடியாது. உண்மையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஈரானுக்கு 80% ஏற்றுமதி இறக்குமதி அந்த ஹோமூஸ் நீரிணையினூடாகத்தான் நடக்கின்றது. அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும், ஈரானிலும் கூட பொருளாதார நெருக்கடிகள், பணவீக்கம் அதிகரித்து கொண்டு போகும். இந்த நிலைமைகள் பெரிய ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் ஒன்று மட்டும் அந்த ஈரானிய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தாங்கள் எந்த காலத்திலும் இந்த விடயங்களை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்ற விடயங்களை அவர் மிகவும் திட்டவட்டமாக உறுதியாக கூறுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்போ இந்த கடந்த 3 நாட்கள் விடயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது நாள் கிட்டத்தட்ட ஒரு 90 இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்கியது. ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே, ஈரான் முன்னரெல்லாம் நீங்கள் எப்படி யோசித்திருப்பீர்கள் என்று உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது முன்னரெல்லாம் யோசிப்பார்கள் ஈரான் பதிலடி கொடுக்க மாட்டார்கள், ஆனால் உடனடியாக பதிலடி கொடுத்தார்கள். 2வது நாள் அமெரிக்கா திருப்பி போய் ஈரான் உள்ள பல பகுதிகளில் தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 140 இலக்குகளை தாக்குதல் செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றும் கூட, அதாவது நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நாள் செவ்வாய்க்கிழமை அன்று காலை கூட அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஆனால் ஈரானுடைய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், தாங்கள் எந்த காலத்திலும் இந்த நிலைமைகளை விட்டுக் கொடுக்க போவதில்லை. குறிப்பாக இந்த போர் ஆரம்பிப்பதற்கு பின்னர் தான் ராமேந்திரன், இந்த ஹோமூஸ் நீரிணையினுடைய முக்கியத்துவத்தை ஈரான் தெளிவாக புரிந்து அதை ஒரு ஆயுதமாக இப்பொழுது பயன்படுத்துகிறார்கள். அது அவர்களுடைய பகுதி. அப்படி நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்களுடைய பகுதி, அவர்கள் கட்டணம் செலுத்தி அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இனிவரும் காலங்களுக்கு தங்களுக்கு தொடர்ச்சியாக இப்படியான ஒரு தலையீடு வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் அவ்வாறு முடிவெடுப்பதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையான அதற்கு முன்னர் நீங்க குறிப்பிட்டதை போன்று டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பத்திலிருந்தே இவ்வாறான ஒரு சில்மிசமான போக்கைத்தான் அவர் கடைபிடித்து வருகின்றார். அவர் இந்த பேச்சுவார்த்தை இவ்வாறான விடயங்களை எல்லாமே ஒரு ஒரு எவ்வளவு தூரம் அவர் ஈடுபாட்டோடு இருக்கின்றார் என்பது அவருக்கே தெரியாத ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது. பேச்சுவார்த்தை என்கின்ற நிலையிலே மறுபக்கம் அவரே அந்த பேச்சுவார்த்தையை குழப்புகின்ற வகையிலே செயல்படுவது, இப்படியான விடயங்கள் எல்லாம் இடம்பெற்று வருகின்றது. இப்ப இந்த விடயம் கூட இப்ப ஈரானை பொறுத்தவரையிலே இப்ப டொனால்ட் ட்ரம்பை விட டொனால்ட் ட்ரம்பினுடைய குணாதிசயங்களையும் அவருடைய போக்கையும் நன்றாகவே உணர்ந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை இப்படியான விடயங்கள் உடன்பாடுகளுக்கு எல்லாம் செல்கின்ற விடயம் என்பது இன்று ஒரு ஒட்டுமொத்தமாகவே அவர்களுடைய, நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற அவர்களுடைய உள்ளக பொருளாதார பிரச்சனை என்பது ஒன்று இருக்கின்றது. அதை விட உலகளாவிய ரீதியான ஒரு பிரச்சனைக்கு ஈரான் ஒரு காரணம் என்கின்ற நிலையை அவர்கள் தவிர்க்க பார்க்கின்றார்கள். தாங்கள் சகல வழிமுறைகளிலுமே தாங்கள் ஒரு அமைதியான முயற்சிக்கு நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றோம் என்கின்ற நிலையிலே அந்த ஆரம்பத்தில் அவருடைய உச்ச தலைவர் மீதான தாக்குதலுக்கு பின்னர் அவர்கள் மிக நிதானமாக சகல விடயங்களையும் ஒரு பேச்சுவார்த்தையில் அடியெடுத்து வைக்கின்ற போது கூட தற்காப்பு நிலையிலே தங்களுக்கான ஒரு எச்சரிக்கை நிலையிலே தான் அவர்கள் அந்த விடயங்களை முன்னெடுக்கின்றார்கள். முற்றுமுழுதாக நம்பி தங்களை இழக்கின்ற அளவிலே அவர்கள் இல்லை. அந்த வகையில் தான் இப்போதைய நிலையும் அவர்கள் மிக எச்சரிக்கை உணர்வோடு இந்த விடயங்களை கையாளுகின்றார்கள் என்று நம்புகின்றேன். அதைவிட நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஈரானிய மக்கள் முன்னரும் பார்க்க இப்போது அந்த ஈரான் அரசாங்கத்தோடு
அவர்கள் மிக நெருக்கமாக இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த ஈரான் அந்த பிரச்சனையை அமெரிக்கா தொடக்குவதற்கு முன்னரே ஈரானில இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியாளர்களை ஊக்குவித்து ஈரானுக்கு எதிரான ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தூண்டிவிட்டதே அமெரிக்கா, இஸ்ரேல் தரப்புகள்லாம் அதை தூண்டிவிட்டார்கள். அந்த போராட்டத்தினுடைய பின்னணியில் தான் இந்த தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியது. அப்ப அவர்கள் தொடங்குகின்ற போது அவர்களுடைய நினைப்பு இந்த ஈரான் மீதான இந்த தாக்குதலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஈரானுக்குள் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள், புரட்சியாளர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு புரட்சியை மேற்கொண்டு ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொள்வார்கள். அதனூடாக ஈரான் அரசாங்கத்தை தாங்கள் கைப்பற்றி ஒட்டுமொத்த அந்த எண்ணெய் வளத்தையுமே அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்கின்ற ஒரு நோக்கம் அவர்களுக்குள் இருந்தது. அது தவிடுபொடியாக்கப்பட்டது. நான் இப்ப இஸ்ரேல் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே ஈரானுடைய முக்கிய எண்ணெய் வளங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படுகின்ற போது ஈரானியர்களிடையே அது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஏன்னா அவர்கள் என்னதான் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அதிருப்தியான நிலைமையில இருந்தாலும் தங்களுடைய வளம், தங்களுடைய நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்புகள் சிதைக்கப்படுகின்ற போது அது தங்களுடைய எதிர்காலம், தங்களுடைய பொருளாதார நிலைமைகளை பாதிக்கும் என்ற கண்ணோட்டத்திலே அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு அந்த எதிர்ப்புணர்வு மேலோங்கியது. இது அமெரிக்கா கட்டமைத்து வைத்திருந்த அந்த ஈரானிய புரட்சி, தங்களுக்கு ஈரான் அரசுக்கு எதிரான அந்த புரட்சி நிலைமைக்கான நிலையை அது வலுக்குறைப்பு செய்து கொண்டு போனது. அது இன்று உச்சதலைவருடைய அந்த இறுதிச் சடங்கின் போது ஒட்டுமொத்தமாகவே கோடான கோடி மக்கள் அங்கே ஒன்று கூடி அவருக்கு அந்த அஞ்சலி செலுத்துகின்ற அந்த விடயம் மீண்டும் அந்த ஈரானியர்களை அந்த ஒரு தேசமாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இது உண்மையிலே டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட இஸ்ரேல் தரப்பினருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். என்றால் அவர்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைத்து அவர்களை மீண்டும் ஒரு தேசமாக கொண்டு வந்து ஒரு பலமிக்க சக்தியாக கொண்டு வந்து நிறுத்திய பெருமை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களைத்தான் சாரமாக. இப்போது இதை எப்படி சிதைக்க வேண்டும், மீண்டும் ஒரு போர் பதற்றத்தினூடாக இந்த விடயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே அவர் இந்த விடயங்களை எல்லாம் செய்ய துணிந்திருக்கிறார் நம்புகிறேன். அதே போன்று நீங்கள் அந்த ஹோர்முஸ் விஷயம் கேட்டதை போன்று உண்மையிலே சில விடயங்கள் திருப்பு முனையாக அமையும். இப்ப இதுவரை காலமும் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு அதை கண்டும் காணாமலே விட்டிருந்தார்கள். ஆனால் இன்று அந்த யுத்தம் ஏற்பட்டதுக்கு பிற்பாடு ஹோர்முஸ் ஊடான போக்குவரத்து ஒரு சவால் நிலை அடைந்த போதுதான் உலகம் ஸ்தம்பிதம் அடைந்தது. இதை நாங்கள் அனுமதிக்காவிட்டால் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த விநியோகமே நிலை குலைந்து போய்விடும் என்கிற விடயத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அதுக்கு பின்னர் அந்த உலகத்தினுடைய உலக அந்த கடல்சார் வணிகத்தினுடைய ஒரு கணிசமான பகுதி தங்களுடைய பிடிமானத்தில் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஏற்கனவே தீர்மானத்தை போன்று தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடல் பிரதேசத்திலே அவர்கள் இப்போது ஒரு ஒரு அநியாயமான வகையில் அவர்கள் கேட்கவில்லை. அந்த கடல் ஊடான போக்குவரத்து நடைபெறுகின்ற போது கடல் வளம் என்பது பாதிப்படையக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே அந்த கடல் சார்ந்த அந்த சுற்றுச்சூழலையும் அந்த கடல் வளங்களையும் பாதிப்படையாது பராமரிக்கின்ற பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கின்றது. இயல்பாகவே தானாக இருக்கக்கூடிய கடல் வளத்தை பாதுகாப்பது ஈரானுடைய கடப்பாடு. ஆனால் சர்வதேச கடல் போக்குவரத்தின் ஊடாக இடம்பெறுகின்ற பாதிப்புகள் நிச்சயமாக அவர்கள்தான் அதனூடாக பயணிப்பவர்கள் தான் அதை ஈடு செய்ய வேண்டும். ஆகவே அந்த பாதையை பராமரிப்பதற்கும் அந்த கடல் வளத்தை தாங்கள் பராமரிப்பதற்காகவும் அந்த வளங்களை பேணி பாதுகாப்பதற்காகவும் ஒரு அடிப்படை கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்று ஈரான் கூறியதிலே எந்தவித தவறும் இருப்பதாக நான் கருதவில்லை. அது அவர்களுடைய உரிமை. அதே நேரத்திலே ஒரு சிறந்த அந்த பாதுகாப்பு சேவையும் அந்த கடல் சூழலை, ஏன்னால் அப்படியான ஒரு இறுக்கமான நிலையிலே அந்த கடல் சூழலை பாதுகாக்கின்ற போதுதான் நிச்சயமாக, இல்லை என்று சொன்னால் ஒரு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அந்த விடயத்தை விடுகின்ற போது எதிர்காலத்தில் அங்கே ஏற்படுகின்ற பாதிப்பு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடல்சார் சூழலையுமே மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளாகும். அது என்னை பொறுத்தவரை ஈரானுடைய அந்த நிலைப்பாடை தவறாக நாங்கள் கருதுவதற்கு வாய்ப்பில்லை என்று கருதுகிறேன். இப்ப இந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஈரான் தொடர்ச்சியாக பல தாக்குதல்களை நடத்துகின்றது. அமெரிக்காவும் ஒரு துல்லியமான தாக்குதல்களை ஈரானுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் மேற்கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த கடந்த சில நாட்களாக தாக்குதல் தீவிரமடைந்திருக்கின்ற நேரத்திலே நான் நினைக்கிறேன் நேற்று இரவிலிருந்து ஈரான் மேலும் பல ஒரு தீவிரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. அந்த தாக்குதல் தொடர்பான விவரங்களை சொல்ல முடியும்? நிச்சயமா ராமதரன், இப்போ நீங்கள் கூறிய அந்த ஹோர்முஸ் நீரிணை இந்த கட்டணம் தொடர்பாக நீங்கள் கூறும்போது அந்த விடயம் தொடர்பாக ஒரு சுருக்கமாக கூறலாம் என்றால், இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முதல் இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கவில்லை. அதாவது ஈரான் இப்படி கட்டணம் செலுத்தலாம், இவர்களுடைய அந்த தாக்குதல்களும் இவர்களுடைய அடாவடித்தனத்தை அவர்கள் உன்னிப்பாக அவதானித்து என்னென்ன வழிகள் முறைகள் வேறு வழிகள் இருக்கின்ற என்று கண்டு பின்புதான் இப்படியான ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இதில் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றால், சமீபத்தில் மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவுடைய வெளிவிவகார அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்ட பொழுது அங்கே ஒவ்வொரு நாடுகளுக்கும் செல்லும் பொழுது உறுதியாக கூறினார்கள் என்னவென்று சொன்னால்,
ஹோமோஸ் நீரிணையில் கப்பல்கள் பயணிப்பதற்கு யாருமே கட்டணம் செலுத்த தேவையில்லை, அது இலவசமாகவே இருக்க வேண்டும் என்று அடித்து கூறினார்கள். அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் பார்க்க இருக்கின்றது என்றால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது 20% தொடர்பாக கூறுகின்றார். அந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் கேட்டது போல் ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறது, உடனடியாகவே பதிலடி கொடுத்திருக்கிறது. அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் மீது, UAE மீது உடனடி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. அதுவும் குரூஸ் ஏவுகணை பயன்படுத்தி தாக்கியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலின் பொழுது ராமேந்திரன் அங்கே ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து ஒரு இந்திய மாலுமியும் உயிரிழந்திருக்கின்றார். மேலும் 8 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று அமீரகத்தினுடைய செய்திகள் கூறுகின்றது. இதே நேரத்தில் IRGC என்ற அந்த இஸ்லாமிய புரட்சிகர படையினர் அவர்கள் தொடர்ந்தும் தங்களுடைய தற்பாதுகாப்புக்காக யார் மீது தாக்குதல் நடத்தினாலும் நாங்கள் தாக்குவோம் என்று அவர்கள் உறுதியாக கூறுகின்றனர். இனி UAE மட்டும் மீது தாக்குதல் நடத்தவில்லை, குவைத் மீதும் ஈரான் உடனடியாக தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. அதாவது ஈரான் அமெரிக்காவுடைய இராணுவ இலக்குகள், குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய இராணுவ இலக்குகளை ட்ரோனின் ஊடாக தாக்குதல் செய்திருக்கிறார்கள். அது அவர்கள் பெட்ரியோட் ஏவுகணையை தாக்கியிருக்கின்றார்கள். வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது எரிபொருள் தொட்டிகள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் இவையெல்லாம் அந்த தாக்குதலின் ஊடாக சேதமடைந்திருக்கின்றன என்று கூறுகின்றார். இதைத்தான் அவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அமெரிக்கர்களை இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அவர்களுக்கு தளம் கொடுப்பதால் தான் இவ்வளவு பிரச்சனை. அதான் போர் ஆரம்பித்த பின்பு மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகமான நாடுகள் கூறினார்கள், நாங்கள் இதுவரையும் எண்ணியிருந்தோம் அமெரிக்கா எங்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற என்று. இப்பொழுது பார்த்தால் நாங்கள்லாம் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று கூறியதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டலாம். இனி அது மட்டும் இல்லாமல் குவைத்தோடு நின்று விடவில்லை, பஹ்ரைன் மீதும் கூட தாக்குதல் நடத்தியிருக்கிறார். பஹ்ரைனுடைய பல ஆயுத கிடங்குகள் மீதும், அதாவது அமெரிக்கா பயன்படுத்துகின்ற ஆயுத கிடங்குகள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அங்கும் கூட சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இதில் அமெரிக்காவுடைய 5வது கடற்பிரிவு, அதாவது 5th ஃப்ளீட் என்று சொல்வார்கள், ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்கி அது நிறைய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்ற என்று கூறுகிறார்கள். அதாவது பஹ்ரைனோடே நிற்கவில்லை, ஜோர்டான் மீதும் கூட தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இனி ஜோர்டான் மீது ஒரு தாக்குதல் நடத்திய ஜோர்டானிய மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஊடகம் வாயிலாக. என்னவென்றால், ஜோர்டானில் இருக்கின்ற எங்களுடைய மக்கள் எங்களுடைய சொந்தங்கள், அவர்கள் எங்களுடைய இனத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களை நாங்கள் வெகுவாக மதிக்கிறோம், நேசிக்கின்றோம். ஆனால் நாங்கள் நடத்துகின்ற இந்த பெலிஸ்டிக் மிசைல்ஸ் தாக்குதல் அந்த அமெரிக்காவுடைய படைகள் மீதும் அமெரிக்காவுடைய உள்கட்டமைப்புகள் மீதும் தான் எங்களுடைய தாக்குதல் இருக்கிறோம், ஜோர்டானிய மக்களுக்கு இல்லை என்று அவர்கள் ஒரு தங்களுடைய அந்த தாக்க விருப்பம் இல்லை, ஆனால் இதை நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்றொரு நல்ல வடிவாக அதை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இந்த விடயங்களை. அது மட்டும் இல்லாமல் செய்தி அறிக்கையில் அவர்களுக்கு தெரிவிக்கும் போது சொல்லியிருந்தார்கள், நீங்கள் தான் எவ்வளவோ நிறைய விடயங்களை அறிந்தவர்கள், காசாவில் 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொன்றார்கள், 70,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்களை கொன்றிருக்கிறார்கள். அந்த அந்த அவர்கள் எதிர்நோக்கிய விடயம் எல்லாமே நீங்கள் அருகிலிருந்து பார்த்தவர்கள், உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் தெளிவாக தெரியும் என்று சொல்லி இந்த IRGC அவர்கள் இந்த விடயத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ராமேந்திரன், உண்மைதான். ஈரான் ஆரம்ப நாட்களில் இருந்தே இஸ்ரேலும் அமெரிக்காவும் தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகின்றது. வளைகுடா நாடுகள், குறிப்பாக அந்த அரபு நாடுகளிலே அமெரிக்கா தளம் அமைத்து செயல்பட்டது. அங்கே கோடான கோடிகளை அங்கே கொட்டி அவர்கள் நினைத்தார்கள் ஏதோ தங்களுடைய பாதுகாப்புக்காக தங்களுக்காக அமெரிக்கா வந்து இவ்வளவு தூரம் மினக்கெடுகின்றது என்ற அளவில் தான் நினைத்தார்கள். ஆனால் ஈரானை முற்றுமுழுதாக அழிக்க வேண்டும், ஈரானை பொருளாதார ரீதியாகவும் உள்கட்டமைப்பு ரீதியாகவும் முற்றாக அழித்து ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அமெரிக்கா இத்தனை வியூகங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது என்பது எல்லோரும் அதாவது வெளிப்படையாக அறியாத ஒன்றாக இருந்தது. ஆனால் இந்த யுத்தத்துக்கு பின்னர் தான் அந்த விடயம் வெளிப்படையாக தெரிந்தது. அதாவது அந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் அவர்கள் செய்தது, அதனூடாக அவர்கள் செய்த விடயங்கள் எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது. இவ்வாறான நிலைமையில் தான் உண்மையிலே அந்த யுத்தம் தொடங்கியதுக்கு பிற்பாடு அந்த ஈரானுடைய அணுகுமுறை என்பது, இப்ப நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர்கள் ஜோர்தான் மக்களுக்கு விடுத்த செய்தியை போன்றுதான் ஆரம்பத்திலிருந்தே அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும், அந்த அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்களுக்கு அவர்கள் மிக தெளிவாக கூறியிருந்தார்கள், நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்த மண்ணிலே இந்த அமெரிக்கர்கள் இருக்கின்ற வரை அவர்கள் மீதான தாக்குதல் தொடரும். ஆகவே அவர்களை வெளியேற்றுகின்ற நிலையை நீங்கள் உறுதிப்படுத்தினால் உங்கள் மீதான தாக்குதல்கள், உங்கள் மீதான நெருக்கடிகள் முற்றாக தவிர்க்கப்படும் என்கின்ற செய்தியை மிக தெளிவாக அவர்கள் அப்போதே அவர்களுடைய அந்த அறிக்கை என்பது மிக ஒரு அந்த மக்களுடைய உள்ளத்தை தொடக்கூடிய வகையிலே ஒரு உணர்வு பூர்வமாக அவர்களை அதை
ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு அறிவிப்பாகத்தான் இருந்தது. அந்த வகையில் அவர்கள் ஒரு ஒரு பொத்தம் பொதுவாக வெறுமனே ஒரு கடமை நிமித்தமான அறிவிப்பாக அல்லாமல் ஒரு உள்ளார்ந்தமாக ஈரானுடைய அந்த அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய எதிர்காலம், அந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கை, அவர்களுடைய பொருளாதார கட்டமைப்புகள், இத்தனை ஆண்டுகளாக அந்த வளைகுடா தேசம் கட்டியெழுப்பி தன்னைத்தானே கட்டியெழுப்பி வைத்திருந்த அந்த உழைப்பு, அதை அத்தனையுமே சிலாகித்து அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இவை அத்தனையுமே நாங்கள் அப்படியே பேண வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் அமெரிக்கா இந்த மண்ணில இருக்கின்ற வரை அது சாத்தியப்படாது. ஆகவே அந்தந்த நாடுகள் முடிவெடுக்கணும். ஆகவே இப்போது அந்த நாடுகள் ஏற்கனவே அந்த நிலைமை ஏற்பட்டது. அந்த உள்ளக ரீதியாக அந்த நாடுகளுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அமெரிக்க படைகளை அங்கே வைத்திருப்பதா வேண்டாமா என்கின்ற ஒரு குழப்பம் என்பது வைத்திருக்க வேண்டாம் என்கின்ற அளவுக்கு அது ஒரு பெரும் மனமாற்றமாக மாறி இருந்தது. ஆகவே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று மீண்டும் இப்போது இந்த யுத்தம் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பஹ்ரைன், ஜோர்தான், குவைத் போன்ற அத்தனை நாடுகள் மீதும் ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்தி இருக்கின்றனர் அமெரிக்க தளங்கள் மீது. அது நிச்சயமாக அமெரிக்க தளங்களோடு மட்டுமே அது முடிவடையக்கூடிய விடயம் அல்ல. அந்தந்த நாடுகளுடைய உள்கட்டமைப்பு, பொருளாதார ரீதியான விடயங்களிலும் நிச்சயமாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அது அந்த நாட்டு மக்களுடைய அதிருப்தியாக மாறி ஒட்டுமொத்தமாகவே அது அமெரிக்க படையினருடைய இருப்புக்கு சவாலாக மாறக்கூடிய ஒரு நிலைமை எதிர்வரும் நாட்களில் இந்த தாக்குதல் தீவிரம் பெறுகின்ற போது உணரக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இப்ப இதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 20% அதாவது ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்துவதாக இருந்தால் 20% சுங்க கட்டணத்தை தங்களுக்கு தந்தால் உரிய பாதுகாப்பை வழங்கி அதனூடாக போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு தாங்கள் அனுமதி வழங்க முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார். நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று உண்மையிலே அது ஈரானுடைய ஒரு ஒரு கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. ஏற்கனவே அவர்கள் நாங்கள் ஒரு மிக நியாயமான ஒரு கட்டணத்தை அந்த அந்த கடலை பாதுகாப்பதற்கும் அந்த கடல் சுற்றுச்சூழல் பாதிப்பில் இருந்ததை பேணுவதற்குமான ஒரு அடிப்படை கட்டணமாக நாங்கள் அதை வசூலிக்க போகின்றோம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். அதில் அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் கூறிய விடயத்தை நீங்கள் சொன்னீர்கள். ஹோர்முஸ் தொடர்பாக யாருமே எந்த ஒரு கட்டணத்தையும் அறவிட முடியாது, அறவிடக்கூடாது என்ற ஒரு கருத்தை கூறியதாக கூறியிருந்தீர்கள். எல்லோருமே எல்லா நாட்டுக்கும் சென்ற போதும் அவர் அதை கருத்து நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வந்ததாக கூறுங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போது இப்படியான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். 20% சுங்க கட்டணத்தை அறவிடப் போவதாகவும் அதை தந்தால் அதனுடான போக்குவரத்தை யாராக இருந்தாலும் மேற்கொள்ள முடியும் என்று கூறுகிறார். உண்மையிலே எனக்கு இந்த இடத்துல அந்த சொப்பன சுந்தரை யார் வைத்திருந்தார் ஒரு கேள்வி உண்மையிலே மிக நகைச்சுவையாக அந்த திரைப்படத்திலே இருக்கு. இன்று வரை அது காலங்கள் கடந்தாலும் இன்று வரை அந்த மக்களுடைய மனங்களில் அந்த கேள்வி தொக்கி இருக்கின்றது. அதுதான் நினைவுக்கு வருகின்ற அந்த ஹோர்முஸ் நீரிணை உண்மையில் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா, அமெரிக்க ட்ரம்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? நல்ல ஒரு அங்கே உதாரணத்தை நீங்கள் கூறினீர்கள் ராமேந்திரன். இப்போ நீங்கள் கூறியது போல் மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஏற்கனவே அடிக்கடி கூறியது யாருமே கட்டணம் செலுத்தக்கூடாது. இது ஈரானுக்கும் ஓமானுக்கும் தான் நிறைய அவர்களிடம் அவர்களுடைய கடற்பரப்போடு இருக்கிறதா, ஈரானுடைய கடற்பரப்போடும் ஓமானுடைய கடற்பரப்போடும் இருக்கின்றது. கட்டணம் செலுத்துவதாக இருந்தால் இவர்கள் 2 நாடுகளையும் தவிர வேறு யாருமே கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கேட்க முடியாது. ஆனால் இவர்கள் கூறிக்கொண்டு வந்தார்கள் யாருமே கட்டணம் செலுத்தி இதில் பயணிக்க தேவையில்லை என்றதான் இப்போ மார்க்கோ ரூபியோ அவர்கள் கூறிய விடயத்தை நீங்கள் கூறும்பொழுது, நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிரடியாக கப்பலை பயணிப்பதற்கு தாங்கள் பாதுகாப்பு தருவோம், 20% தங்களுக்கு அந்த கட்டணம் செலுத்த வேண்டும். அப்போ இங்கே ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுகின்ற நிபுணர்கள் கூறா, நீங்கள் ஒரு தடவை கூறினீர்கள் யாருமே கட்டணம் செலுத்தக்கூடாது என்று. இப்பொழுது 20 விழுக்காடு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இது கப்பல் போக்குவரத்து நிபுணர்களுடைய கூற்றின்படி இராமேந்திரன் ஏற்கனவே மிகவும் அதிக செலவுள்ள இந்த கப்பல் வழிப்பாதையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முடிவு ரெட்டிப்பாக அவர்களுடைய செலவை ஏற்படுத்தும் என்று. அப்படி என்றால் வலிமையாக உங்களுக்கு தெரிந்தானே, செலவு கூடினால் யார் அந்த செலவை பொறுப்பேற்பது? மக்கள். உலகம் பூராமல் இருக்கின்ற மக்கள்லாம் அதற்கான பணத்தை கொடுக்க வேண்டும். அமெரிக்காவுடைய இந்த செயல்பாடுகள் தொடர்பாக பலவிதமான கருத்துக்களை இது எவ்வாறு இவர்கள் நடைமுறையில் அதை சாத்தியப்படுத்துவார்கள்? இனி உங்களுக்கு தெரியும், கப்பல் பயணிப்பதற்கான காப்புறுதி எடுக்கும் பொழுது அவர்கள் கூறுவார்கள் இந்த பகுதியில் பிரச்சனை இருந்தால் அந்த பகுதிக்கு போவதற்கான கட்டணங்கள் நீங்கள் 2 மடங்கு அப்படி நீங்கள் எல்லாவற்றையும் கூட்டி பார்த்தீர்கள் என்றால் அந்த நிதியுடைய தொகை மிகவும் மோசமாக இருக்க போன்றது. இதுதான் அந்த பொருளாதார நெருக்கடியையும் பணவீக்கத்தையும் அதிகரிக்குமாக இருந்தால் இனி இது உலக நாட்டையே ஒரு சுருட்டி போடக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த போன்று என்று பலர் இது தொடர்பாக தொடர்ந்து அச்சத்தை வெளியிடுத்துகிறார். ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒன்றையுமே நிலையாக கூற முடியாது. உங்களுக்கு தெரியும், இந்த MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அது கையெழுத்து இடுவதற்கு வெள்ளிக்கிழமை அன்று நாள் குறித்ததும் அவர் புதன்கிழமையை கையொப்பமிட்டு விட்டார்.
அவர் என்ன செய்கின்றார், எப்பொழுது செய்கின்றார், என்ன சொல்லப் போகிறார், இன்று ஒன்றை சொல்லுவார், நாளை ஒன்றை சொல்லுவார், அதுதான் அவருடைய நிலைமையாக இருக்கின்ற இந்த நேரத்தில் ராமேந்திரன், இது நடைமுறையில் இது சாத்தியமில்லை என்று அப்படி செய்வதாக இருந்தால் மிகவும் ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தான் கூறுகிறார்கள். இப்பொழுதுதான் இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது, எப்படி என்ன நடக்கப் போகும். ஆனால் நாளை சில வேளைகள் கூறிவிடுவார், இல்லை எல்லாவற்றையும் நாங்கள் இப்போ முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம், ஈரான் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, பேச்சுவார்த்தைக்கு வாங்குவோம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்று கூறுவதைத்தான் அவர் கூறுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று நான் நம்புகிறேன். போர்க்கோட்டுக்கு மன்னிக்க வேண்டுமென்னா, உண்மையில் ஒரு கதைக்கு ட்ரம்ப் அவர்கள் கூறுவதை போன்று ஒரு 20% சுங்க கட்டணத்தை செலுத்தி பயணிப்பதற்கு ஏதாவது ஒரு நாடு முன்வருமாக இருந்தால், உண்மையாக ஈரானை கடந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினால் அந்த ஹோர்முஸ் நீரிணைக்கான பாதுகாப்பை அவர்கள் வழங்கக்கூடிய நிலை இருக்கின்றது. வழங்க முடியாது. ஈரான் தொடர் தாக்குதலை நடத்தும். ஏனென்றால் இந்த ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் மிக அருகே இருக்கிறது. அந்த பாதையில் போதும். அந்த ஹோர்முஸ் நீருடைய நீளம் என்னவென்று சொன்னால் கிட்டத்தட்ட 22 மைல்ஸ், அதாவது 36 கிலோமீட்டர்ஸ், அவ்வளவுதான். ஒரு குறுகிய, உங்களுக்கு தெரியும் ஈரான் இருக்கின்ற ஏவுகணைகள் எவ்வளவு தூரம் போய் தாக்கும் என்றதை உங்களுக்கு தெரியும் என்று சமீப காலத்தில் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். எனவே இவர் ஒரு தற்காலிகமாக 1-2 கப்பல்களை கொண்டு போகலாம், ஆனால் தொடர்ச்சியாக 20% கட்டணம் செலுத்தி அவர்கள் பாதுகாப்பாக கொண்டு சென்று வருவது என்பது அது நடைமுறையில் சாத்தியமில்லை என்பதை பலர் கூறிவிட்டார்கள். ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணையில பல கடல் கன்னிவடிகளை ஈரான் நிலைநிறுத்தி இருந்தது. அதை கடந்துதான் அமெரிக்கா தன்னிச்சையாக எதையுமே செய்ய முடியாத நிலைமை இருந்தது. அந்த நிலைமை கடல் கன்னிவடிகளுடைய தற்போதைய நிலைமை எப்படி? அப்படி அந்த கடல் கன்னிவடிகள் இன்னும் இருக்கின்றது. சிலதுகள் இன்னும் தாங்கள் அதை அகற்றவில்லை என்று கூறுகிறார்கள். அதற்குத்தான் இந்த வேறு நாடுகள் எல்லாம் முன் வந்திருந்தது. அவற்றை அகற்றுவதற்கு நாங்களும் முன் வருகின்றோம். என்ன அடிப்படையில் என்றால் இந்த போர் முடிவுக்கு வருகின்ற என்ற அடிப்படையில். ஆனால் தொடர்ச்சியாக இவர்கள் கூறுவது போல் ஈரான் தங்களுடைய பாதுகாப்புக்காக அந்த கடல் கன்னி வெடிகள் அங்கே வைத்துத்தான் இருக்கிறார்கள். இனி தொடர்ந்தும் அதே ஒரு நிலைமை இருப்பதைத்தான் கூறுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அதை விட முக்கியமான விடயம், அந்த செய்மதிகள் ஊடாக அந்த நகரும் இலக்குகளாக அது மாறிக்கொண்டிருக்கும். அது நிலையாக எந்த ஒரு இடத்திலுமே அந்த கடல் கன்னிவடிகள் இல்லை. அது நிமிடத்துக்கு நிமிடம் அது அதனுடைய இலக்குகள் இடத்தை மாற்றக்கூடியவாறு செய்மதி ஊடாகவே அது தானாக இயங்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட வகையில் அது ஈரானால் கூட கட்டுப்படுத்த முடியாத, அது எங்கே இந்த நிமிடம் இந்த இடத்துல இருக்கின்றது என்பதை நினைத்த மாத்திரத்திலே கட்டுப்படுத்த முடியாத நிலைமையிலே தான் அந்த நிலைமை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கடல் அபாயம் மிக்க நிலைமையில டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு உண்மையில ஒரு கேலி கூத்தான ஒன்றாக இருக்குமா, இல்லை அது ஒரு சாத்தியமான ஒன்றாக பார்க்க முடியும்? இல்லை, இப்பொழுது தொழில்நுட்பம் இருக்கின்றது தானே. தொழில்நுட்பத்தின் ஊடாக அவர்கள் இந்த கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பயணிக்கும் பொழுது அதிவேகமாக போவதில்லை. ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வேகத்தில் தான் போகும். அதனால் தான் நிறைய நாட்கள் எடுக்கின்றது, பயணிக்கின்றது. இப்போ நீங்கள் கூறிய 2 விடயம், ஒன்று இதனால் தான் இந்த ஏனைய நாடுகள் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள் இந்த கன்னி வெடிகளை அகற்றுவதற்கு முன் வருவதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் அந்த நிலைமை இப்பொழுது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னவென்று சொன்னால், பயணிக்கும் பொழுது நவீன கருவிகள் இருக்கின்றது. அவற்றை அவர்கள் பயன்படுத்தி சில வேளைகளில் அது ஒவ்வொரு முறையும் போகும் பொழுது அது நிறைய தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். எனவே அது இவர்கள் கூறுவது போல் அவர்கள் ஈரானியர்கள் கூறுகின்ற பாதையினூடாக பயணிக்காவிட்டால் ஆபத்து நிச்சயமாக இருந்துதான் ஆகும் என்பதையும் இந்த நேரத்தில் கூறலாம். நல்லொரு கேள்வி. ஏனென்றால் கடற்கன்னி வழி தொடர்பாக பலர் இது தொடர்பாக பேசியிருந்தார்கள். ஆனால் சமீபத்தில் இந்த மீண்டும் எல்லாமே இயல்பாக இயங்கத் தொடங்கிய பின்பு மெதுவாக கொஞ்சம் அது தொடர்பாக குறைத்து விட்டார்கள். ஆனால் அதிகமான கப்பல் போவதில்லை. ஏனென்றால் ஈரான் போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பார்த்தீங்கன்னா 3000 கப்பல் அந்த ஹோர்முஸ் நீரிணையில் ஒவ்வொரு மாதமும் பயணிக்கும். இப்பொழுது 20-25 கப்பல்கள் போனாலே ஒரு பெரிய ஒரு நிலைமை இருப்பது என்றுதான் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகிறார் என்பதைத்தான் இந்த நேரத்தில் கூறலாம். உண்மைதான். கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில் தான் அந்த ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் கடக்க வேண்டிய நிலைமைக்கு டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையிலே அவர் ஒரு சாகசக்காரன். ஆனால் அவரை நம்பி தங்களுடைய கப்பல்களை இழப்பதற்கு எந்த நாடுமே முன்வரப் போவதில்லை என்பதைத்தான் அந்த போர் பதற்றம் உச்ச நிலையில இருந்த போது அந்த ஹோர்முஸ் நீரிணைக்கு அந்த பகுதியிலே காத்திருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான கப்பல்கள் அங்கே அந்த அனுமதிக்காக காத்திருக்கின்ற நிலைமை காணப்பட்டது. இவர் என்னதான் வாக்குறுதி அளித்தாலும் அதை நம்பி கடலிலே பயணிப்பதற்கு எந்த ஒரு நாடுமே முன்வரப் போவதில்லை என்பதைத்தான் இந்த விடயங்கள் காட்டுகின்றது. உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த ஹோர்முஸ் நீரிணை ஊடான பாதுகாப்பான பயணம் என்பது ஈரானோடு ஒத்துசைவான ஒரு நிலைப்பாட்டிலே ஏற்படுகின்ற அந்த முடிவுதான் அதற்கான நிரந்தரமான பாதுகாப்பாக இருக்கும் என்பதைத்தான் உணரக்கூடியதாக இருக்கின்றது. என்னால் அவர்கள் ஏற்கனவே ஒரு வழித்தடத்தை பாதுகாப்பான வழித்தடமாக உறுதி செய்து வைத்திருக்கின்றார்கள். அதை தாண்டி ஒரு அங்கிலமையினும் அந்த வழித்தடம்
மாறுமாக இருந்தால் எந்த நொடி பொழுதும் பேராபத்தை எதிர்நோக்க வேண்டிய நிலைமை அந்த கப்பல்களுக்கும் அந்த கப்பல் சார்ந்த நிறுவனங்களுக்கும் நன்றாகவே தெரியும். அதன் காரணமாகத்தான் எப்படியேனும் ஒரு நிரந்தரமான ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து அந்த இவர்களை ஏமாற்றி அந்த கடல் கன்னிவடிகளை முற்றாக அகற்றி ஹோமுஸ் நீரிணையை ஒரு அபாய வலயம் என்கின்ற நிலையை இல்லாமல் மாற்றிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாடகம் எல்லாம் இவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியவில்லை. ஆனால் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று ஈரான் மிக எச்சரிக்கை உணர்வோடு இந்த விடயங்களை கையாண்டு கொண்டிருக்கின்றது. அவசர கதியிலே நிபந்தனையற்ற முறையிலே எதையுமே விட்டுக் கொடுப்பதற்கோ இழந்து விடுவதற்கோ அவர்கள் தயாராக இல்லை. இப்ப இந்த நேரத்தில் என்ன இறுதியாக போர்ப்பதற்றம் மீண்டும் அதிகரித்திருக்கின்ற நிலையிலே மீண்டும் தங்களுடைய உச்ச தலைவருடைய இழப்புக்கு நிச்சயமாக தாங்கள் பழிவாங்கிய தீர்வோம் என்கின்ற ஒரு அறிவிப்பு ஈரானிடமிருந்து அவருடைய அடக்கத்துக்கு பின்னர் வெளிவந்திருக்கின்றது. அதற்கும் தற்போதைய இந்த போர் பதற்ற நிலைமைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறது? இதுவும் ஒரு நல்ல ஒரு கேள்வி என்னவென்றால் இராமேந்திரன், இப்போ உங்களுக்கு தெரியும் ஆயத்துல்லா அல் ஹமீனியினுடைய மரண அந்த 6 நாள் நடந்த பொழுது 41 to 43 மில்லியன் மக்கள் அங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கிட்ட இவர்களெல்லாம் அங்கிருந்து வந்தார்கள் என்று கேள்வி கேட்டதை கூட சில ஊடகங்கள் சுட்டி காட்டியிருந்தார்கள். அதுக்கு பிறகு மரணச் சடங்கு அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் பதாதைகள், டொனால்ட் ட்ரம்பினுடைய படங்களுக்கு கல்லால் எறிவது, செருப்பால் எறிவது போன்ற காட்சிகள் எல்லாம் காட்டப்பட்டது. இனி அவருடைய உயிருக்கு பணம் தருவோம், அவரை கொன்றால் நாங்கள் பணம் தருவோம் என்ற விதத்தில் கூட அங்கே கொற்றொலிகள் எல்லாம் எழும்பப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்திருப்பீர்களோ தெரியாத, இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் துருக்கியில் அங்காரா என்ற அந்த பகுதியில் நேட்டோனுடைய மாநாடு நடைபெற்று கொண்டது. அந்த மாநாட்டில் அங்கே பங்கெடுத்திருந்த பொழுது இந்த சம்பவம் ஆரம்பித்தவுடன் அவருடைய பயணம், அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஆபத்து என்று கூறினார்கள். முதல் தடவையாக நான் நிற்கின்றேன், எனக்கு தெரிந்த மட்டில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய விமானத்தை விட்டுவிட்டு இன்னும் ஒரு விமானத்தில் பயணம் மேற்கொண்டு மீண்டும் அமெரிக்காவுக்கு பயணித்தார் என்று. தொடர்ந்தும் அவருக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாக, அவருடைய உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கூட செய்திகள் கூறுகின்றது. அவரும் கூட தான் இறந்தால் ஆயத்துல்லா அல் ஹமீனிக்கு வந்த மக்களினும் பார்க்க தனக்கு வரும் மக்களுடைய தொகை மிகவும் அதிகமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். இவர் அதாவது ஒரு நகைச்சுவையாக தான் இவருடைய நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் பொழுது கூறுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறலாம். நகைச்சுவை என்பதை கடந்து நீங்கள் கூறுகின்ற போது டொனால்ட் ட்ரம்பையே ஆட்டங்காண வைத்து விட்டது ஈரானுடைய வியூகங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தன்னுடைய வழக்கமான விமானத்தை தவிர்த்து விட்டு புரிதொரு விமானத்திலே பயணித்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி இருக்கின்றார் என்று சொன்னால் உண்மையிலே டொனால்ட் ட்ரம்புக்கு உயிர் பயணம் வந்து விட்டது என்றுதான் நான் கருதுகின்றேன். உண்மையிலே அதான் நீங்கள் இடையிலே கூறியிருந்தீர்கள், ஈரான் திருப்பி அடிக்காது என்றுதான் எல்லாரும் நினைத்தார்கள். என்னால் உச்ச தலைவர், அந்த நாட்டினுடைய ஈரானுடைய சுவாசம், முதுகெலும்பு, இதயம், சகல இயக்கமுமே உச்ச தலைவர் தான். அந்த உச்ச தலைவரை எதிர்பாராத ஒரு சம்பவத்திலே, அதுவும் அவருக்கு இறப்பு நேர்ந்த விடயம் என்பது கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மீண்டும் எழுந்து நிற்போமோ என்று சிந்திக்கின்ற திராணியே வருவதற்கு பல காலங்கள் எடுக்கின்ற அளவுக்கான ஒரு தாக்குதல் வியூகம் தான் அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல். ஆனால் சடுதியாக உண்மையில ஒரு குதிரை ஓடிக்கொண்டிருக்கின்ற போது விழுந்து அடுத்த நொடிப்பொழுது துள்ளி குதித்து எழுந்து தன்னுடைய பந்தயத்தை தொடர்வதை போன்று ஈரான் எந்த விதமான, அதான் எல்லோருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியம், அந்த அந்த இடைவெளியே இல்லை. அந்த உச்ச தலைவர் இறந்து விட்டார் என்கின்ற நிலையை விட கொல்லப்பட்டு விட்டார் என்கின்ற நிலையை கடந்து ஒரு சிறு தொய்வும் இல்லாமல் ஈரானுடைய சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய உயிர் தொடர்பாக அவர் முதல் தடவையாக நான் நினைக்கின்றேன் அவருக்கு ஒரு பயத்தை காட்டிவிட்டார் என்று நம்புகின்றேன். ஆகவே மிக விரைவாக இவர்கள் கூறியதை போன்று தங்களுடைய சபதத்திலே வெற்றி பெறுவார்கள் என்றுதான் நம்புகின்றேன். என்றால் உச்ச தலைவருடைய இழப்புக்கு ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் இப்போது சிலவேளை அவருக்கு அந்த சொல்வார்கள், அந்த அறிகுறிகள் தென்படும் என்று, தன்னுடைய தனக்கு ஒன்று நடந்தால் உச்ச தலைவருக்கு வந்ததை விட பல மடங்கு மக்கள் வருவார்கள், அதே நேரத்தில் 1000 ஏவுகணைகள் தயாராக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். ஒருவேளை தன்னுடைய மரணத்தை இந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு பதற்றமான நிலைமையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார் என்று நம்புகின்றேன். ஆகவே ஈரானுடைய அறிவிப்பு என்பது உச்ச தலைவருக்கு இழப்புக்கு நிச்சயமாக நாங்கள் பழிவாங்கிய தீர்வோம் என்று கூறுகின்றார்கள் என்று சொன்னால், ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் அந்த அறிவிப்பு
இலக்கு தான் என்று அவர் கருதுகின்றார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அந்த பதட்டம் எப்பொழுதுமே இருந்து வந்துதான் இருந்தது. உங்களுக்கு தெரியும், தேர்தல் பிரச்சார காலங்களிலும் கூட அவரை குறிவைத்து 2 தடவைகள் தாக்கினார்கள். அதில் ஒரு தடவை உங்களுக்கு தெரியும், காதினூடாக துப்பாக்கி சின்னம் காதை துளைத்து கொண்டு சென்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்தும் அவ்வாறான நிலைமை தான் இருக்கின்றது. ஆனால் அப்போதெல்லாம் கூறப்பட்டது ஒரு தேர்தல் தன்னுடைய ஒரு அனுதாபத்துக்காக அந்த விடயங்களை ஒரு திட்டமிட்டு செய்த நடவடிக்கையாகவும் சிலர் சொல்லி இருந்தார்கள். ஆனால் எப்படியோ அவருக்கு ஒரு உயிராபத்து அச்சுறுத்தல் என்பது இருக்குன்னா, இப்போதைய போர்ப்பதற்ற நிலைமையில அது உண்மையாக அவர் அதை உணர்ந்திருக்கின்றார் என்று நம்பலாம். அப்படி கூறலாம். அதற்கு நிறைய காரணங்கள். தொடர்ந்து இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த சார்லி கர்க் என்று ஒருவர், டொனால்ட் ட்ரம்புக்கு விசுவாசமான ஒருவர் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த விடயங்கள் எல்லாம் ஒரு எச்சரிக்கையாகத்தான் பார்க்கப்பட்டது என்றும் கூட இதன் பின்னணியில் இஸ்ரேலும் கூட இயங்கிக் கொண்டிருக்கின்ற என்று கூட கூறினார்கள். இதில் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. உயிர் அச்சுறுத்தல் ஆபத்து என்பது அது உண்மை என்பதைத்தான் பல ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா பொறுத்தமட்டில் அமெரிக்காவுடைய அதிபர் அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது மிகவும் மிகவும் ஒரு நவீன முறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய ஒரு பாதுகாப்பாகத்தான் இருக்கும். எனவே எவ்வளவு அச்சுறுத்தல் இருந்தாலும் அவருக்கு சொல்ல முடியாது, எதையுமே ஒரு காலமும் நடக்காது என்று சொல்ல முடியாது. நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக எதையுமே இழந்தவனுக்கு இழப்பதற்கு உயிரை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்கிற நிலைமையில இருப்பவனுக்கு முன்னால் இந்த வியூகங்களும் எந்த கட்டமைப்புகளும் எந்த பாதுகாப்புகளும் தோல்வியடைந்து விடும் என்பது உலக வரலாறு. ஈரானை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றது. அடிபட்ட புலி என்பதை விட அவர்களுக்கு தங்களுடைய உச்ச தலைவரை இழந்ததென்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நிலை. அதை விட அதால் முடங்கி போகின்ற ஒரு தரப்பாக அல்லாமல் அதை ஒரு அடித்தளமாக வைத்துக்கொண்டு தங்களை மேலெழுந்து நிலைநிறுத்தி கொண்டு போகக்கூடிய தரப்பினர். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைவாக இராமல் இந்த நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக, இப்போ இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கிற தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த பதட்ட நிலை, இந்த போர் நிலை, இதனால் யார் மகிழ்ச்சி அடைவார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இஸ்ரேல் தான். என்றால் இஸ்ரேலை பொறுத்தமட்டில் இந்த போர் நிறுத்தம் அவர்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர்கள் விரும்பவில்லை. முற்றுமுழுதாக இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை முற்றுமுழுதாக அவர்கள் நிராகரித்தார்கள். என்றால் அவர்களை பொறுத்தமட்டில் ஈரான் அந்த 5-6 இலக்குகள் இருந்த அவர்கள் போரை ஆரம்பிக்கும் பொழுது இருந்ததில்லை, நடந்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு வந்தது. அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த வேண்டும், அணு ஆயுதம் இல்லாமலாக்க வேண்டும், ஏவுகணையினுடைய தூரத்தை குறைப்பதற்கான முறைகள். இனி அவர்களுடைய இந்த ப்ராக்சிஸ் சொல்லுறது, கூட்டாடி அமைப்புகளை நிராதர பாணிகளாக்க வேண்டும். இவையெல்லாம் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. என்றால் இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்பு. பாருங்கள், இஸ்ரேல் லெபனானுக்கு இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்தாலும் கூட, பலஸ்தீனத்திலும் இஸ்ரேலுக்கும் காசாவில் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் இருந்தாலும் கூட இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியது. இதில் மகிழ்ச்சி அடைவதும் கொண்டாடுவதும் இஸ்ரேலாகத்தான் இருக்கிறது, இந்த போர் நீடிப்பது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இராமேந்திரன், இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. நாங்கள் 2 பேரும் ஒரு சம்பாசனையாக இந்த நிகழ்ச்சியை தற்பொழுது உள்ள இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.